68வது திவ்யதேசம். இது கொஞ்சம் காஞ்சிபுரத்துக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ், பெங்களூர் பக்கமா வரும்போது இருக்கக்கூடிய ஸ்தலம் திருப்புட்குழி பேர். புள்ளமூலமுடைய அனுகிரகம் பண்ணா இல்லையா, அதே மாதிரி ஜடாயுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம். பண்ணும்போது அக்னியை வளர்க்கணும். ஸ்ரீதேவி ரொம்ப சென்சிட்டிவ், பகவான் बहुत हॉट लग रहा है मुझे அப்படின்னா உடனே ஸ்ரீதேவி பூதேவி எடுத்துட்டா, பூதேவி ஸ்ரீதேவி எடுத்துட்டா, ஸ்ரீதேவி பூதேவி மாறி இருப்பா. இந்த க்ஷேத்திரத்தை வரதராஜி தாயார் விசேஷம். வருத்த பையில் முளைக்குமா திருப்புட்குழியே சொல்வார். அதாவது ஒரு தம்பதியினருக்கு புத்திர பாகியம் பித்ரி பாகியம் வேணும் நினைக்கக்கூடியவர் இந்த க்ஷேத்திரத்தில் வருத்த பையில் முளைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை அவலம்பித்து அந்த கோவிலில் இருப்பார்கள். திருப்புட்குழி ஜடாயுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம் திருப்புட்குழி. பெருமாளுக்கு விஜயராகவன் வெற்றி. இப்போ யுத்தத்துக்கு போகும்போது எதோட போனோம், வீரத்தோட போனோம். வீரராகவனா போனார். யுத்தத்தை முடிச்சுட்டு வெற்றியோட வரோம், விஜயராகவனா வந்தார். திருவள்ளூர் வீரராகவனா போயிட்டு திருப்புட்குழி விஜயராகவனாக பகவான் வந்தார். மரகத தாயார். இந்த க்ஷேத்திரம் உங்களுக்கு நீங்க தேடவே வேண்டாம், இந்த ஒரு க்ஷேத்திரம் தேட வேண்டாம், ஹைவேலே இருக்கு. நீங்க அப்படியே ஹைவேலே குதிச்சேன்னா இந்த கோவில் தான். இந்த கோவிலுக்குத்தான் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ராமானுஜர் நித்தியப்படி நடந்து வந்து பாடம் பயிட்டு போவார். அதற்கு யாதவ பிரகாஷனுடைய பாடசாலான்னு கேட்டீங்க. பிரதட்சிணமா வர இடத்துல ஒரு மண்டபத்துல ஒரு சிற்பம் இருக்கும். அந்த இடத்துலதான் ராமானுஜர் கத்துந்தார், யாதவ பிரகாஷம் கற்றுக் கொடுத்தாருன்னு ஒரு ஸ்தலம். இந்த இடத்துல இந்த கிராமத்துல ஒரு தடவை பேண்டமிக் எபிடமிக் இருக்கு. அது பேண்டமிக்னா உலகம் இருக்கு. அதுதான் நம்ம என்ன இப்போ பேண்டமிக் பத்தி நம்ம விட்டா நாங்களே புத்தகமே வெளியிடும். அதனால பேண்டமிக்கு கீழே அதுக்கு கீழே சின்ன தேவதை, அதுதான் இந்த எபிடமிக். அதுக்கு கீழே எண்டமிக், இதெல்லாம் உண்டு. அது தேசிகன் காலத்து 750 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒருத்தருக்கு தூக்கம் வராது, தூக்கத்துல ஒரு மாதிரி, அதெல்லாம் நீங்க இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவா, செரட்டோனியமோ ஏதோ ஒண்ணு இப்படி மாறிடும், அப்ப என்னென்னவோ வரும், விஷயம் வரும், இதெல்லாம் ஒரு தேசிகன் கிட்ட சொன்னா அவர் என்ன ஒரு ஸ்தோத்திரம் எழுதி கொடுத்தார். இந்த திருப்புட்குழி வாசிகளுக்கு இனிமே பயமே வராது. பிரதிபடஸ்ரீனி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜன்பயஸ்தான காரண ஜெகதவஸ்தான காரண நிখিல துஷ்கர்ம தர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன. சுதர்ஷனாஷ்டகமும் ஷோடசாயுத ஸ்தோத்திரமும் தேசிகன் இந்த ஊர் மக்களுக்காக எழுதி கொடுத்தார். அது நம்ம படிக்கிறோம். இந்த எண்டமிக் எப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியும், வியாதி வந்துருக்குனாலே பாதி மனதளவு. நல்ல டாக்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு பேஷண்ட் போறோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், கவலையே கிடையாது, சீக்கிரத்தில் வந்து பார்த்தோம், ரொம்ப பயமா இருக்கு, எப்படியா இல்லைனாலே தெரியல, அதுல வந்த பேஷண்ட்டுக்கே பயமா இன்னும் பயத்தை உருவாக்கி ஏற்கனவே வாத்தியார கூப்பிடுறதுமே அவரே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாம அந்த டாக்டர் எப்பவுமே ஒரு வைத்தியர்னா it is not about just knowledge, it is about how you share that knowledge. ஒரு பேஷண்ட் வந்தா அவ கண்ணை பார்த்து பேசி எங்க இருக்கு, இல்ல ரொம்ப வளவளா பேசுற உபன்யாசம் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சலா வச்சு என்ன பண்றேன் எங்க இருக்கு, அப்படியே அவளுடைய லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுட்டாங்கன்னா என்ன தப்பு இருக்குன்னு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். உடனே அதை பாதிச்சிடும், எதனால வருது, எதனால நீங்க உபன்யாசம் இருக்கீங்கன்னா உடனே அவர் கேட்கல, அதனாலதான் வந்து அப்படின்னு. இது இந்த திருப்புட்குழி போரே அழகா இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பெருமாள் மேல தேசிகன் ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம் பாடிட்டார். பரமார்த்த ஸ்துதி பேரு. ஸ்ரீமத் துர்க சரஸ்தீர பாரிஜாத உபாசனே எட்ட துங்கைய துங்கைஷ்ட பிரணகை நித்தியதே பலம். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் பரமார்த்த ஸ்துதி. தேசிகன் இருக்கிற பெருமாள் தாயாரும் சேர்ந்து ஒரு யாகம் பண்றானா, சரணாகத ரக்ஷண பிரதிமா, பிரபத்தி செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஜயராகவ எம்பெருமானும் மரகத தாயாரும் ஒரு அழகான ஒரு யாகம் பண்றாங்க. ரொம்ப அழகான க்ஷேத்திரம் திருப்புட்குழி.